அனைவருக்கும் வணக்கம். சில நேரங்களில் நமக்குள்ளே நடக்கிற விஷயம், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயம்லாம் நம்மளை தாண்டி இருக்கும். அப்போது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் நிறைய நடக்கும்போது நம்மளால் அது என்ன பண்ண முடியாதுன்னு தெரியாது. அப்போது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். அப்போ உண்மையாக இந்த பிரச்சனைகள் நம்மளை செதுக்க தான் வருதுன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் எதுவுமே வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டோம். சாதாரணமாக சாப்பிட்றது, தூங்குறது அப்படின்னு நம்ம வாழ்க்கையை மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருந்திருப்போம். நம்மளுடைய அந்த மெச்சூரிட்டி பக்குவ நிலை மாறிக்கிட்டே இருக்காது. அப்போது நம்மளுடைய அந்த பிரச்சனைகள் வர்றப்ப தான் நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய பக்குவ நிலை கொஞ்சம் அதிகமாகும். அப்போ அடுத்தடுத்த பிரச்சனையில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டே வரும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அடுத்தடுத்த பிரச்சனைகளை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கடைசியில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு நமக்கே பழகி அப்புறம் என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக எந்த விஷயம் வந்தாலும் அதை பார்த்துக்கலாங்கிற தைரியமும் அதை எப்படி சரி பண்ணலாங்கிற மனநிலையும் நமக்கு கிடைச்சிரும். அதனால் பிரச்சனைகளும் கவலைகளும் ரொம்ப நல்ல விஷயம். நன்றி.